ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவ புஜங்க ஸ்தோத்திரம். அயம் தான காலஹ து அஹம் தான பாத்திரம் பவான் ஏவ தாத்தா த்வத் அன்யம் ந யாச்சே பவத் பக்திம் ஏவ ஸ்திராம் தேஹி மஹ்யம் கிருபா ஷீல ஷம்போ கிருதார்த்தஹ அஸ்மி தஸ்மாத். அயம் தான காலஹ, இதுதான் கொடுக்க வேண்டிய தருணம், சமயம். து அகம் தான பாத்திரம், நான் தான் அந்த தானத்தை பெற்றுக்கொள்ள போகின்ற பாத்திரம். பவான் ஏவ தாத்தா, நீந்தான் அந்த கொடுக்க போற கொடையாளி. துவதன்யம் ந யாச்சே, நான் உன்னை தவிர வேற யார்கிட்டயும் போய் யாச்சிக்க மாட்டேன். பவத் ஸ்திராம் பக்தி, உன்மேல எனக்கு ஒரு ஸ்திரமான பக்திய ஏவ தேஹி மஹ்யம், அது மட்டுமே மஹ்யம் எனக்கு தேஹி குடு. ஹே கிருபாஷீலனே, ஹே சம்போ கிருதார்த்தஹ அஸ்மி தஸ்மாத், அதனால நான் கிருதார்த்தன் ஆயிடுவேன் அப்படிங்கிறார். கிருதார்த்தன்னா என்ன? எதை அடையணும்னு விருப்பப்படுறோமோ அதை அடைஞ்சு ஒரு உன்னதமான ஒரு லட்சியத்தை அடைஞ்சு திருப்தி அடைந்தவர்கள்ன்ற பொருள். உன்மேல எனக்கு ஒரு ஸ்திரமான பக்தியை கொடுத்துட்டேன்னா அதை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம், கிருதார்த்தனா ஆயிடுவேன். அதை நீ எனக்கு கொடுத்து அருள் செய்யு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். பசும் வேத்சி சேத் மாம் தம் ஏவ அதிரூட கலங்கி இதி வா மூர்த்தினி தத்சே தம் ஏவ த்விஜிஹ்வஹ புனஹ சஹபி தே கண்டபூஷா த்வத் அங்கீகிருதாஹ ஷர்வ சர்வே அபி தன்யாஹ. ஹே சர்வனே, ஹே துன்பங்களை துடைப்பவனே, மாம் பசும் வேத்சி சேத், என்ன நீ ஒரு பசுவாக நினைச்சேனா, பசு அப்படின்னா விலங்கு, எந்த ஒரு அனிமலையும் பசுன்னு தான் சொல்வா. ஒண்ணு, இன்னொன்னு அறியாமையில சிக்கிண்டு தவிக்கிறவாளையும் பசுன்னு சொல்லுவா. அப்படின்னு நீ என்ன நினைச்சேன்னு சொன்னா அந்த பசு மேலதானே நீ உட்கார்ந்துருக்க. அந்த வாகனமும் ஒரு விலங்கு தான் இல்லையா, ரிஷப வாகனம். நீ அந்த வாகனம் மேலதானே அதிரூடக, என்ன நீ கலங்கி அப்படின்னு நினைக்கிற, அதாவது கரை படிந்தவன் பாவம் உடையவன் அப்படின்னு நீ நினைக்கிற. சரி இருக்கட்டும், ஆனா கலங்கமுடைய சந்திரனை தானே நீ தலையில சூடின்னு இருக்க. மூர்த்தினி தம்மேவ தத்சே, அவனதானே நீ தலையில வச்சுட்டு இருக்க. ரெட்ட நாக்குன்னு சொல்வா இல்லையா, புறம் பேசுறது, பொய் சொல்றது, வஞ்சிக்கிறது, இவாளெல்லாம் ரெட்ட நாக்கு உடையவர்கள்னு சொல்வா. த்வி ஜிஹ்வஹ, ஜிஹ்வானா நாக்கு, ரெட்டை நாக்கு உடையவர்கள். புனக சஹபி தே கண்டபூஷா, த்விஜிஹ்வாங்கிறது பாம்பு, அந்த பாம்பதானே நீ கண்டபூஷமா கண்ட ஆபரணமா வச்சுட்டு இருக்க. துவத் அங்கீகிருதாக சர்வே அபி தன்யாக, அவைகளெல்லாம் இவ்வளோ தன்யாக பாக்யசாலிகளா இருக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாத என்ன நீ ஒரு பாக்யசாலியா ஆக்க கூடாதா, என்னையே ஏத்துக்கப்படாதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். ந சக்னோமி கர்த்தும் பர துரோக லேஷம் கதம் பிரியசே துவம் ந ஜானே கிரீஷ ததாஹி பிரசன்னஹ அசி கஸ்ய அபி காந்தா சுத துரோஹிணஹ வா பித்ரு துரோஹிணஹ வா. பரத்ரோக லேஷம் கர்த்தும் ந சக்னோமி, பிரத்தியாருக்கு ஒரு துரோகம் பண்றதுக்கு துளி கூட எனக்கு தெரியாது. பரத்ரோக லேஷம் அபி, கொஞ்சம் கூட எனக்கு தெரியாது. துவம் கதம் பிரியசே ந ஜானே, ஏன்னா நீ காந்தா துரோகம் சுத துரோகம் பித்ரு துரோகம் பண்ணினவா எல்லாரையும் நீ காப்பாத்தின, எனக்கு யாருக்கும் துரோகம் பண்ணவே தெரியாது. அப்பேற்பட்ட எனக்கு உன் அருள் வேணும்னா நான் எப்படி உன்னை பிரியப்படுத்தணும்னு கேக்குறது. இதுல காந்தா துரோகம் சுத்த துரோகம்ங்கிறது இந்த நாயனார்கள், ஒரு நாயனார் தன்னோட மனைவிய சிவனடியாருக்கு தொண்டு செய்ய அனுப்பி வச்சார். சுத்த துரோகம்ங்கிறது அந்த பிள்ளை கறி செய்து கொடுத்த ஒரு நாயன்மார். பித்ரு துரோகம்ங்கிறது சிவபூஜை பண்ணும் பொழுது குறுக்குல தகப்பனாரோட காலை வெட்டின ஒரு நாயன்மார். இந்த மாதிரி அவள்லாம் காந்தா துரோகம் சுத்த துரோகம் பித்ரு துரோகம் பண்ணிருக்கா. அவளுக்கெல்லாம் நீ நேர்ல அருள் பண்ணின, ஒருத்தருக்கும் துளி துரோகம் கூட பண்ண தெரியாத எனக்கு நீ எப்படி அருள் செய்வ, உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஸ்துதிம் தியானம் அர்ச்சாம் யதாவத் விதாத்தும் பஜன் அபி அஜானன் மகேஷ அவலம்பே த்ரசந்தம் சுதம் த்ராத்தும் அக்ரே மிருகண்டோஹோ யம பிராண நிர்வாபணம் த்வத் பத அப்ஜம். யதாவத் ஸ்துதிம் தியானம் அர்ச்சாம் விதாத்தும்,
விதிப்படி ஸ்துதி செய்யறதுக்கோ தியானம் செய்யறதுக்கோ அர்ச்சனை செய்யறதுக்கோ பஜன் அப்பி அஜானன் பஜிக்கிறதுக்கோ எனக்கு தெரியாது. ஹே மகேஷனே அவலம்பே, சரணாகதி அடையிறேன் உன்ன. மிருகண்டோஹோ திரசந்தம் சுத்தம் திராத்தும், மிருகண்டுவோட புத்திரனான மார்க்கண்டேயன் யம பிராண நிர்வாபணம் திரசந்தம் சுத்தம், யமனை பார்த்து பயந்துட்டு இருந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு உன்னோட திருவடி கமலங்களால அந்த யமனை உதைச்சு அவனை காப்பாத்தின அப்பேற்பட்ட கருணை மிகுந்த திருவடிகள் தான் எனக்கு சரண் அப்படின்னு சரண் அடையிற. சிரோ திருஷ்டி ஹிருத் ரோக சூல பிரமேக ஜ்வர அர்ஷக ஜரா யக்ஷ்ம ஹிக்கா விஷ ஆர்த்தானு த்வம் ஆத்யஹ விஷக் பேஷஜம் பஸ்ம ஷம்போ த்வம் உல்லாகய அஸ்மான் வபுஹு லாகவாய. த்வம் ஆத்யஹ பிஷக், நீந்தான் முதன்மையான மருத்துவன், ஆதி மருத்துவர் வைத்தியநாத சுவாமி. பேஷஜம் பஸ்ம, உன்னோட மருந்து என்ன அப்படின்னா திருநீர் தான். ஹே சம்போ த்வம் அஸ்மான் உல்லாகய, எங்க எல்லாரையும் காப்பாற்றுவாயாக. வபுகு லாகவாய, லாகவம்னாலே ஒரு லகுத்தன்மை, ஒரு லேசான தன்மை. ஏதாவது ஒரு நோயால பீடிக்கப்பட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப பாரமா இருக்கும், அந்த பாரத்தை இறக்கி லகுத்தன்மையை கொடு அப்படிங்கிற. என்னென்னலாம் ரோகங்கள்ங்கிறத இதுல வரிசையா சொல்ற. ஷிரோங்கிறது தலை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்கள், தலைவலியிலேருந்து ஆரம்பிச்சு. திருஷ்டிங்கிறது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும். ஹிருத் அப்படிங்கிறது ஹிருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும். ஷூல அப்படிங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள். பிரமேகங்கிறது சர்க்கரை நோய், அதாவது டயபிட்டிஸ். ஜுவரம்ங்கிறது எல்லா விதமான ஜுவரங்கள். அர்ஷக அப்படிங்கிறது மூல நோயை குறிக்கிறது. ஜரா அப்படின்னா முதுமையின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த தளர்ச்சிகள் எல்லாமே. யக்ஷ்மா அப்படிங்கிறது காச நோய், டிபி. ஹிக்கா அப்படிங்கிறது ஹிக்கப்ஸ், விக்கல். இது மட்டும் இல்லாம விஷக்கடியினால ஏற்படுற, விஷத்தினால ஏற்படுற எல்லா விதமான வியாதிகள். இவை அனைத்திலிருந்தும் எங்களை காத்து அருள் செய், ஏன்னா நீந்தான் ஆதி மருத்துவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிற. தரித்ரஹ அஸ்மி அபத்ரஹ அஸ்மி பக்னஹ அஸ்மி தூயே விஷண்ணஹ அஸ்மி சன்னஹ அஸ்மி கிண்ணஹ அஸ்மி ச அஹம் பவான் பிராணினாம் அந்தராத்மா அசி ஷம்போ மம ஆதிம் ந வேத்சி பிரபோ ரக்ஷ மாம் த்வம். ஹே பிரபோ, நீ என்ன காப்பாத்துங்கிற. த்வம் மாம் ரக்ஷ மம ஆதிம் ந வேத்சி, என்னோட ஆதி, ஆதிங்கிறது மனவியாதி, அத பத்தி உனக்கு தெரியாதா? ஏன்னா பவான் பிராணினாம் அந்தராத்மா, எல்லா பிராணிகளோட அந்தராத்மாவா உறைஞ்சிருக்க. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எப்படி என்னோட மனசுல இருக்கிற அந்த துக்கத்தை போக்க முடியல, அந்த ஆதிய போக்க முடியல? நான் தரித்திரனா இருக்கேன், நான் அபத்ரன் அதாவது மங்களம் அற்றவனா இருக்கேன், பக்னன் உடைந்து போயிருக்கின்றேன், தூயே அப்படிங்கிறது அப்படியே வெந்து போய் துடிச்சுட்டு இருக்கேன், விஷண்ணக ரொம்பவே துக்கிச்சு இருக்கேன், சன்னக அஸ்மி ரொம்ப நலிந்து போயிருக்கேன், மனசுலயும் சக்தி இல்ல உடம்புலயும் சக்தி இல்ல, ரொம்ப சோர்வடைந்தவனாக இருக்கின்றேன், கிண்ணக அஸ்மி இதுவும் ஒரு விதமான துக்கம் தான். கிண்ண விஷண்ண இதெல்லாமே வேற வேற விதமான துக்கங்கள். மனசு தளர்ச்சி அடையிறப்ப விதவிதமான துக்கங்கள் வருது இல்லையா, ஒரு ஒரு நிலை. அப்படி இருக்கிற என்ன நீ தான் காப்பாத்தணும்னு இந்த ஸ்லோகத்துல வேண்டிக்கிற. த்வத் அக்ஷ்ணோஹோ கடாக்ஷஹ பதேத் த்ரயக்ஷ யத்ர க்ஷணம் க்ஷ்மா ச லக்ஷ்மீஹி ஸ்வயம் தம் விருணாதே கிரீட ஸ்புரத் சாமர சத்ர மாலா கலாச்சி கஜ க்ஷௌம பூஷா விசேஷைஹி. ஹே த்ரயக்ஷ, ஹே முக்கண்ணனே, யத்ர எங்க, த்வத் அக்ஷ்ணோஹோ கடாக்ஷஹ உன்னுடைய கடைக்கண் பார்வையானது பதேத் விழுகின்றதோ அங்க க்ஷணம் அந்த க்ஷணத்திலேயே க்ஷ்மாச்ச லக்ஷ்மிஹி, க்ஷ்மாங்கிறது பூமி, பூமி தேவியும், ச லக்ஷ்மிஹி லக்ஷ்மிங்கிறது செல்வம், இரண்டுமே ஸ்வயம் தம் விருணாத்தே யார் மேல விழறதோ அவரை இவர்கள் இருவரும் வரிப்பார்கள். விருணாத்தே எப்படி வரிக்கின்றார்கள் அப்படின்னா பூஷா விசேஷைஹி விசேஷமான பூஷணங்களாலையும், கிரீட ஸ்புரத் கிரவுன் சேர்ந்துடும் அவனுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கிரவுனோட, ஒரு கிரவுன்னா கிங்குக்கு தான் கிரவுன் கிடைக்கும், உடனே சாமரம் வீசுறவா, வெண்கொற்ற குடை பிடிக்கிறவா, சத்திர மாலா மாலைகள், கலாச்சி அப்படிங்கிறது அந்த தங்க பாத்திரம் சொல்றோம் இல்லையா, பொற்கலசம், அதுவும் கஜ க்ஷௌம கஜங்கிறது யானை,
மேலும் க்ஷௌம பூஷா விசேஷகி, க்ஷௌமங்கிறது பட்டு வஸ்திரங்கள், ரொம்ப ஆடம்பரமான உடைகள், அணிகலன்கள், எல்லாவற்றுடனும் கூடிய லக்ஷ்மியும் பூமி தேவியும் உன் பார்வை எவர் மேல் விழுகின்றதோ அவரை தானாகவே அடைவார்கள்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதாவது ஒரு ஏழையா இருந்தா கூட அடுத்த கணமே அவன் சக்கரவர்த்தி ஆயிடுவான்னு சொல்ற. பவான்யை பவாய அபி மாத்ரே ச பித்ரே மிருடான்யை மிருடாய அபி அகக்ஞை மகக்ஞே சிவாங்கியை சிவாங்காய குர்மஹ சிவாயை சிவாய அம்பிகாயை நமஹ திரையம்பகாய. எல்லாமே நமஸ்காரங்களை சொல்றார். இது அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிற சிவபெருமான நமஸ்காரம் பண்றார். பவான்யை ஜகத்துக்கே தாயான பவானி தேவிக்கும், பவாய பவனான சிவபெருமானுக்கும் நமஸ்காரம். மாத்ரேச்ச பித்ரேச்ச தந்தைக்கும் தாய்க்கும், மிருடானிக்கும் மிருடனுக்கும், அகக்ஞே பாவங்களை போக்கும் அம்பாளுக்கு, மகக்ஞே மகக்ஞன் அதாவது தக்ஷன் பண்ணின வேள்வியை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினார் இல்லையா, அந்த யாகத்தை நிறுத்திய சிவபெருமான குறிக்கிறது. சிவாங்கியை மங்களகரமான அம்பாளுக்கும், சிவாங்காய மங்களகரமான சிவபெருமானுக்கும், சிவாயை சிவாய அம்பிகாயை நமஹ திரையம்பகாய முக்கண்ணனான திரையம்பகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நமஸ்காரங்கள்னு சொல்றது. பவத் கௌரவம் மத் லகுத்வம் விதித்வா பிரபோ ரக்ஷ காருண்ய திருஷ்டியா அனுகம் மாம் சிவ ஆத்ம அனுபாவ ஸ்துதௌ அக்ஷமஹ அகம் ஸ்வசக்தியா கிருதம் மே அபராதம் க்ஷமஸ்வ. பவத் கௌரவம் உன்னோட மகிமைகளையும் மேன்மைகளையும் என்னால முழுசா அறிஞ்சிக்க முடியல. மத் லகுத்வம் விதித்வா என்னுடைய அந்த சிறுமை, லகுத்வம்ங்கிறது எனக்கு உன்னோட பெருமைகளை தெரியல. ஹே பிரபோ காருண்ய திருஷ்டியா அனுகம் மாம் ரக்ஷ, உன்னோட காருண்ய திருஷ்டியினால அனுகனான அனுகத் தொண்டனான என்ன காத்து அருள் செய். அகம் சிவாத்ம அனுபாவஸ்துதௌ அக்ஷமஹ, நான் உன்னோட ஆத்மார்த்தமான மகிமைகளையும் தத்துவங்களையும் முழுசா துதிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், ரொம்ப சிறியவன். ஸ்வசக்தியா கிருத்தம் அபராதம், என்னால இயன்ற அளவு செஞ்சிருக்கிற இந்த ஸ்துதியில ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அபராதம் க்ஷமஸ்வ, அத மன்னித்து அருள் செய்யு சொல்றது. யதா கர்ணரந்திரம் விரஜேத் காலவாக துஷத் கண்ட கண்டா கணாத்காரநாதः விருஷ அதீஷம் ஆருஹ்ய தேவ ஔப்பவாஹ்யம் ததா வத்ஸ மாபீஹி இதி பிரணய த்வம். யதா எப்போ கர்ணரந்திரம் அந்த காது துளைக்குள்ள, காலவாக துஷத் கண்ட கண்டா கணாத்காரநாதக, காலங்கிறது யமன், யமனோட வாகனமான அந்த எருமை, எருமையோட கழுத்துல கட்டியிருக்கிற அந்த மணியோட ஒலியானது, கணாத்காரநாதக பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒலியானது என்னோட காது துளைக்குள்ள நுழையும் பொழுது, அதாவது நான் மரணப்படுக்கையில இருக்கும் பொழுது, ததா தேவ ஔப்பவாஹ்யம் விருஷ அதீஷம் ஆருஹ்ய, அரச வாகனமான அந்த ரிஷபத்துல ஏறி, வத்ஸ மாபிஹி இதி த்வம் பிரீணய மாம், குழந்தாய் பயப்படாதே அப்படின்னு சொல்லி என்ன நீ சந்தோஷப்படுத்து அப்படின்னு வேண்டிக்கிற இந்த ஸ்லோகத்துல. ஓம் நம சிவாய.